ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஒரு 1 வீக்காக நான் உங்களை மீட் பண்ணலை. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன் ஒரு புது டாப்பிக்கோட. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், +2ல் பயோமாலிகுல்ஸ் லெசனை தான் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. அந்த பழைய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அது உங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கும். ஓகேவா? வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியோட வால்யூம் 2ல யூனிட் 14ல பயோமாலிகுல்ஸ். இந்த பயோமாலிகுல்ஸில் எஸ்பெஷலி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்லி ஃபார் ப்ரோட்டீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன்ஸ் இந்த லெசனே பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருடைய பிரச்சனை என்னது? ஹரிபரி லைஃப்ல டயட். எல்லாருடைய பிரச்சனைல டயட். சார் டயட்ல இருக்கிறேன் சார். நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே சாப்பிட்றது கூட டைம் இல்லை. சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், அதுக்கு ஒரு நியூட்ரிஷியன் ஒரு கன்சல்டிங் ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத கூட நமக்கு என்ன பண்றோம், ஒரு டயட் சார்ட் போட்டு நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த டயட் சார்ட்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ் இல்லையா? ரைட், அந்த புரோட்டீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் புரோட்டீன்ஸ். சரி, புரோட்டீன் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு புரோட்டீன்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்க. புரோட்டீனாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நமக்கு என்னது? நமக்கு ஞாபகம் வர்றது எக் இல்லையா? எக் வந்து புரோட்டீன் சொல்லுவோம். கரெக்ட். தென் சீஸ், எக், சீஸ். தென் அகைன் என்னது? ஃபிஷ். இதெல்லாம் என்னது? இந்த சீஸ், தென் ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செரல்ஸ். இப்போ இந்த பாருங்க ஃபிஷ் இல்லையா? ஃபிஷ்ஷு, தென் மீட். சிக்கன்லாம் ப்ரோட்டீன் சார். சிக்கன்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன். வெஜிடேரியன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியனில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ வெஜிடேரியனில் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னா, பீனட்ஸ். நம்ம ஊரில் விளையிற நம்ம ஏழை மக்களுடைய பாதாம் அப்படின்னு சொல்ற அந்த பீனட்ஸ், அது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. எல்லா வகையான நட்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். சரி சார், இந்த ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அவசியமானு கேட்டா, எஸ் டெஃபினெட்லி நமக்கு அது அவசியம். அந்த ப்ரோட்டீன் பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா? ரைட், புரோட்டீன் அப்படின்னா என்ன? நல்லா கேட்டுக்கோங்க. புரோட்டீன் இட்ஸ் அ மோஸ்ட் அபண்டன்ட் வேர்ட். த மோஸ்ட் அபண்டன்ட் வேர்ட் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா, புரோட்டியஸ் அப்படிங்கிற, தட் மீன்ஸ் பிரஸ்டீஜியஸ், ப்ரீஷியஸ், பிரைமரி திங், தேவையான, நெசசரி. அப்போ அந்த புரோட்டியஸ் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து அந்த புரோட்டீன் அப்படின்னு வந்துச்சு. தட் மீன்ஸ் பிரைமரி ஆர் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நம்ம உடம்புக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான் அந்த புரோட்டீன். ரெண்டாவது, த மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இன் த லிவிங் திங்ஸ். நம்ம லிவிங் திங்ஸுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் குறைஞ்சிச்சுன்னா தான் நிறைய மெட்டபாலிசத்துல நிறைய ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? ரைட், அப்ப அந்த புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த எவ்ரி செல் ஃபங்க்ஷன்ஸ்ல, நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்துல, இன்க்ளூடிங் ரெஸ்பிரேஷன் நடக்கிறது கூட நமக்கு என்ன தேவை? புரோட்டீன் கண்டிப்பா தேவைப்படுது. ரைட், நெக்ஸ்ட், இந்த புரோட்டீன் சொல்றீங்களா சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் தான் புரோட்டீன். ஆசிட்டா சார்? ஆசிட்னா எப்படி சார் அப்படின்னா, சிம்பிளி நல்லா கவனிங்க, ஆசிட்ஸ் எல்லாமே அமினோ ஆசிட்டா கன்வெர்ட் ஆகுது. கார்பாக்சிலிக் ஆசிட், ஈவன் நம்ம சாப்பிட்ற கடலை எண்ணெய் ஆசிட், தேங்காய் எண்ணெய் ஆசிட், ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் ஆசிட் இல்லையா? சிக்கன் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், பாமிட்டிக் ஆசிட், ஒலிக் ஆசிட், இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டியாக தான் கிடைக்கும். ஈவன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாலுக்கு லாக்டிக் ஆசிட்னு சொல்றோம், மில்க்குக்கு லாக்டிக் ஆசிட். அது கூட என்னது? இட்ஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அதுல அமீன் குரூப்பும் சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ஒரு அமீன் குரூப்பும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் அமினோ ஆசிட். இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட் உடைய பேக்கேஜ் தான் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ரைட், அப்ப பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். கவனிங்க, அமினோ ஆசிட்ஸ்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த அமினோ ஆசிட் தான் புரோட்டீன். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்ததான் புரோட்டீன் மாலிகுல் சொல்றோம். ரைட், அந்த அமினோ ஆசிட்ஸ் என்னது? அமினோ ஆசிட்ஸ் நதிங் பட் அமீன் குரூப்பும் கார்பாக்சிலிக் குரூப்பும் சேர்ந்தது. தட் மீன்ஸ் அமீன் குரூப்னா உங்களுக்கு தெரியல, NH2 குரூப், திஸ் இஸ் ஃபார் அமீன் குரூப். அண்ட் கார்பாக்சிலிக் குரூப் என்னது? COOH. ஸோ அமீன்ல என்ன இருக்குது? நைட்ரஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால பேசிக்கலி இட்ஸ் ப்ரூவ் லைக் அ பேசிக் இன் நேச்சர்.
எப்படி இருக்கும்? பேசிக் நேச்சரா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த H+ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னது? அசிடிட்டியை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ஹைட்ரஜன். சரிங்களா? ரைட். அப்போ ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆசிட், ஒரு பேஸ், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்குள்ள மிங்கிள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேரு அமினோ ஆசிட்ஸ். சரிங்களா? ஒரு அமீன் குரூப்பும் ஒரு கார்பாக்சிலிக் குரூப். ரைட். இதோட ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். இங்க பாருங்க, ஆர் சி ஹெச்னு வச்சுங்களேன். அகைன் CH, NH2 வருது, தென் அகைன் என்னது? COOH வருது. இதுதான் என்னது அப்படின்னா அமீன் குரூப் உடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா. இதுல இந்த ஆர் குரூப் பாத்தீங்களா, இந்த ஆர் குரூப் n நம்பர், இந்த நம்பர் ஆஃப் கார்பன் செயின் ஆர் குரூப் சேஞ்ச் ஆக ஆர் குரூப் உடைய ஸ்ட்ரென்த், ஐ மீன் செயின் இன்க்ரீஸ் ஆக இதனுடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கார்பன் இருந்தா ஒரு பேர், 2 கார்பன் இருந்தா அகைன் அதனுடைய பேர் வேற. ஸோ எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான். ரைட். இந்த அமினோ ஆசிட்ஸை பொதுவாகவே ஒரு புரோட்டீன் மாலிகூல் அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இதை மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இந்த 20 அமினோ ஆசிட்ஸ், இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் எல்லா புரோட்டீனுடைய காம்பினேஷன்லயும் இருக்குது. புரோட்டீன்னாலே என்னது? 20 அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் அது நமக்கு என்னவா இருக்குது? தட் இஸ் மீன் பை புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. ரைட். இந்த அமினோ ஆசிட்ஸ் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸை நான் எப்படி எழுதலாம்னா ட்ரைவல் நேம், அது கிடைக்கிற சோர்ஸ் அதை வச்சு நம்ம சொல்லலாம், அதனுடைய ட்ரைவல் நேமா சொல்லலாம். அல்லது அதை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு 3 லெட்டர் கோடு. இப்ப கிளைசின் அப்படின்னா GLY அப்படின்னு சொல்லுவாங்க, 3 லெட்டர் கோடு. சரிங்களா? அல்லது ஒரே ஒரு லெட்டர் கோடு G மட்டும் போதும் சார். எய்தர் 3 லெட்டர் ஆர் 1 லெட்டர் ஆர் அதனுடைய ட்ரைவல் நேம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு புரோட்டீனுடைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஏன்னா 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி கத்துக்கலாம்? சரி, அமினோ ஆசிட் இஸ் a sequence of, sequence என்னது? நெக்ஸ்ட் ஒரு அமினோ ஆசிட், அகைன் அனதர் அமினோ ஆசிட், அகைன் அனதர் அமினோ ஆசிட், இப்படி போயிட்டே இருக்கும். the sequence of protein அப்படின்னு சொல்ல அமினோ ஆசிட்ஸ். ரைட். சரி, இப்போ அமினோ ஆசிட்டை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம். சரிங்களா? 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அமினோ ஆசிட் கிளாசிபிகேஷன். அமினோ ஆசிட் கிளாசிஃபைட் based on the nature of R group, that means alkyl group. R group is commonly known as a side chain. R group side chainலயும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சைட் செயின் அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். they can be classified as acidic அமினோ ஆசிட்னு சொல்லலாம், பேசிக் அமினோ ஆசிட்னு சொல்லலாம், and neutral அமினோ ஆசிட்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். they can also be classified, அதை வேற மாதிரியும் சொல்லலாம். 3 கேட்டகரி, அசிடிக்னு சொல்லலாம், பேசிக்னு சொல்லலாம், நியூட்ரல்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப அசிடிக் அமினோ ஆசிட்ஸ், பேசிக் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் வேற எப்படி சார் பிரிக்கலாம்? வேற எப்படி அது கிளாசிஃபை பண்ணலாம்னா, அமினோ ஆசிட்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு polar amino acids and non-polar amino acids. What is mean by polar? That is mean by dipole, plus and minus பிரியும். ஒரு காம்பவுண்ட் ஒரு அமினோ ஆசிட்ஸ்குள்ளேயே பிளஸும் மைனஸும் பிரியும். நான் போலார் அப்படி பிளஸ் மைனஸா பிரியாது. இந்த நான் போலார் எல்லாமே ஹைட்ரோபோபிக் அப்படின்னாலே தண்ணியில கரையாதது. ஹைட்ரோஃபிலிக்னா தண்ணியில கரையும். சரிங்களா? ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா தண்ணியில கரையும், ஹைட்ரோபோபிக் அப்படின்னா இட்ஸ் அ சால்வெண்ட் ஹேட்டிங். அது வாட்டர், ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் அமினோ ஆசிட்ஸ், ஹைட்ரோபோபிக்னா water hating amino acids. It's insoluble in water. Then especially non-polar amino acids are insoluble in water. Right. Next, அமினோ ஆசிட்ஸ் நான் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் சார், இப்போ இது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அசிட்டிக் அமினோ ஆசிட்ஸ், பேசிக், நியூட்ரல், இந்த மாதிரி கேட்டகரி பிரிக்கிறோம். தென் எப்படி பிரிக்கிறோம்? இன்சாலிபிள் அமினோ ஆசிட்ஸ், சாலிபிள் அமினோ, அதாவது வாட்டர் சாலிபிள், வாட்டர் இன்சாலிபிள் அமினோ ஆசிட்ஸ் பிரிக்கிறோம். தென் மெயினா நம்ம பிரிக்க வேண்டியது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்சியல்னா என்ன, நான் எசென்சியல்னா என்ன? அப்போ நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எசென்சியல், ஹியூமனுடைய மெட்டபாலிசத்துக்கு தேவையில்லாத அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்சியல். ஓகேங்களா? ஆக மொத்தம் டோட்டலா 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா? 20 அமினோ ஆசிட்ஸ்ல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் எசென்சியல் அப்படின்னா இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10 amino acids for essential and 10 amino acids is non-essential. சரி, அப்ப 20 amino acidsல 10 essential 10 non-essential. Essential amino acidsனா என்ன அப்படின்னு சொன்னா, the essential amino acid it's obtained through the diet.
நம்ம சாப்பிட்ற ஃபுட் மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. தட் மீன் எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அமினோ ஆசிட்ஸ் வந்து த்ரூ டயட் மூலமா கிடைக்கிறது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம ஹியூமன் பாடியே சிந்தசைஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். ஹியூமன் பாடியே சிந்தசைஸ் பண்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். சரி, இப்போ 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது ஒரு 10 இருக்கு, இது ஒரு 10 இருக்கு. இந்த 10 நம்ம எப்படி சார் மெனமிக் மெத்தட் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பிவிடி டிம் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிவிடி டிம் ஹால். இப்போ இதெல்லாமே சிங்கிள் லெட்டர் மென்ஷன், சிங்கிள் லெட்டர் கோடு. பி அப்படின்னா ஃபினைல் சொல்லுவாங்க, வீனா வேலைன், டிஹெச்ஆர்னா த்ரியோனைன், டிஆர்பினா ட்ரைப்டோஃபான். அதான் இங்க டின்னு 2 இருக்கு பாருங்க, ட்ரைப்டோஃபான். ஐஎல்இனா ஐசோலியூசைன், எம்இடி அத எம்இடி ஃபார் மெத்தோனைன், ஹெச்ஐஎஸ் அத ஹெச்ஐஎஸ் ஃபார் ஹிஸ்டிடின், அண்ட் ஏஆர்ஜி ஃபார் அர்ஜினைன், ஏஆர்ஜிக்கு அர்ஜினைன் ஏ, அண்ட் லியூசின் ஃபார் எல், அண்ட் லைசின் அகைன் ஃபார் எல். அத பிவிடி டிம் ஹால். எல்லாம் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. பிவிடி டிம் ஹால். ஓகேவா? இந்த பிவிடி டிம் ஹால்ங்கிறது நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மெனமிக் மெத்தட். ஐ மீன் பிரைவேட் டிம் ஹால், அதை தான் அவங்க பிவிடி ஷார்ட் ஃபார்ம்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிவிடின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? பி ஃபார் ஃபினைல் அண்ட் வி ஃபார் வேலைன். சரி சார், இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ், சரி நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அது என்ன சார் அப்படின்னா, இந்த கிளைசின், அனலைன், குளுட்டமைன், அஸ்பார்டிக் ஆசிட், இந்த மாதிரியான எல்லா சீரைன், சைட்டோசின், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அமினோ ஆசிட்ஸ் அது என்ன நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாமே என்னன்னா இட்ஸ் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். சரி சார், இப்போ நம்ம உடம்புக்கு ஓகே. அப்போ அனிமல்ஸுக்கு கூட புரோட்டீன் தேவை இல்லையா? அப்போ அனிமல்ஸ்க்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் அனிமல்ஸுக்குள்ள கூட இருக்குது. பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். தட் மீன்ஸ் இப்போ சிக்கன் சாப்பிட்றோம், சிக்கன் தான் அது புரோட்டீன். அந்த புரோட்டீன் எப்படி சிக்கனுக்குள்ள இருந்திருக்குது, எப்படி மேடப்பா இருக்குது, எப்படி அது ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா, பேசிக்கலி இந்த 20 அமினோ ஆசிட் இட்ஸ் பிரசன்ட் இன் தட் செல் ஃபங்க்ஷன். அதனுடைய செல்லுக்குள்ளேயே இருக்கும் இந்த அமினோ ஆசிட்ஸ். அது என்ன ஆகும், அங்க சிந்தசிஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நமக்குள்ள வருது. ஸோ அதனுடைய செல், அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர், அதனுடைய அந்த பாடி அந்த எனர்ஜி கண்டென்ட் நமக்கு என்னவா மாறுது, புரோட்டீனா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இதுதான் என்னது. அப்போ இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் புரோட்டீன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வரும். இது வந்து அவங்க இதுல வந்து நான் புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ். அவங்களுக்கு நான் புரோட்டீன், ஐ மீன் லைக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், நான் புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட். நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸை நம்ம எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்க, இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பாருங்க. முதல்ல சிங்கிள் லெட்டர் கோடும் வரலாம், தென் 3 லெட்டர் கோடு. இங்க பாருங்க, அனலைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அது சிங்கிள் லெட்டர் கோடு ஏ, 3 லெட்டர் கோடு வந்து ஏஎல்ஏ. கிளைசின் 3 லெட்டர் கோடு ஜிஎல்ஒய், சிங்கிள் லெட்டர் கோடு வந்து ஜி. ஐசோலியூசைன், ஓகேவா? ஐசோலியூசைன் அதோடைய சிங்கிள் லெட்டர் கோடு ஐ, 3 லெட்டர் கோடு வந்து ஐஎல்இ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லியூசைன் அப்படின்னா என்னது, எல், அதனுடைய 3 லெட்டர் கோடு வந்து எல்இயு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 அமினோ ஆசிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோவை நல்லா கிளியரா பார்த்து ஒவ்வொன்றா என்ன பண்ணீங்க, கத்துக்குங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட், ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கணும். ஒன்னு போலார், இன்னொன்னு நான் போலார். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் போலார்ங்கிறது என்னது, ஹைட்ரோபோபிக். நான் போலார், இதை இப்ப நான் போலார் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் போலார் அமினோ ஆசிட்ஸ், இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஒரு மெனமிக் நான் உங்களுக்கு இதை நான் கொஞ்சம் வெளியில இருந்து எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா பாருங்க, கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி. சொல்லுங்க, கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன். சரியா? லண்டன் இன் மே, லண்டனுக்கு மே மாசம் போறாங்க. இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க. தட் மீன்ஸ் கிராண்ட்மா, ஜி ஃபார் கிளைசின், ஏஎல் ஃபார் அனலைன், அண்ட் வி ஃபார் வேலைன், அண்ட் எல் ஃபார் லியூசைன். சரிங்களா? ரைட். இப்போ நான் இங்க கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளைசின், அத கிராண்ட்மால கிளைசின் என்னது, இது COOH, இது என்னது, இங்க ஒரு CH2, இதுதான் கிளைசின். சரி சார், கிளைசின் நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒவ்வொன்றும் போட முடியாது, ஃபர்ஸ்ட் ஒன்று நான் உங்களுக்கு இது பண்றேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு
இங்க ஒரு H, அகைன் இங்க COOH, அகைன் இங்க ஒரு H, தென் என்னதுங்க ஒரு NH2. சரி, இப்போ இந்த கார்பன் பாத்தீங்கன்னா கைரல் கார்பனா அப்படின்னு கேட்டா this is not a chiral carbon. என்ன காரணம்? ஒரு கார்பனை சுத்தி 4மே டிஃபரெண்டான குரூப்பா இருந்தாதான் அது கைரல் கார்பன். தெரியலையா உங்களுக்கு? ரைட். அப்போ இது கைரல் கார்பன் இல்ல. சோ கிளைசின் ஆப்டிகலி ஆக்டிவ் கிடையாது. சோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவ். சோ அப்ப இதுல என்ன இருக்காது? டி கிளைசின், எல்-ஐஸ் கிளைசின் அப்படின்லாம் பிளான்ட் போலரைஸ் லைட்டா டர்ன் பண்ணாது. ஸோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ் அமினோ ஆசிட்ஸ்ல 20 அமினோ ஆசிட்ஸ்ல இந்த கிளைசின் 1 மட்டும்தான் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். மற்றது எல்லாமே ஆப்டிகலி ஆக்டிவ். அப்ப அந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல டி அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, எல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். சரி சார், இப்போ இந்த இடத்துல அகைன் ஒரு CH3 போட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் நானு? இப்போ இது கைரல் கார்பன் C ஸ்டார்னு வச்சுக்கலாம். இது ஆப்டிகலி ஆக்டிவ். திஸ் இஸ் ஃபார் ஆப்டிகலி ஆக்டிவ். இதனுடைய பேர் என்னன்னா திஸ் இஸ் கால்ட் அனலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். கவனிங்க இன்னொரு விஷயம். இப்போ இந்த COOH குரூப் இருக்கு பாத்தீங்களா? இந்த COOH குரூப் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். நம்ம வழக்கமா எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் O, O then H. எப்பவுமே இந்த ஏரோ மார்க் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏரோ மார்க் இப்படி ஷிஃப்ட் ஆகும். இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகுது? H பிளஸ் வெளியில போகுது. H பிளஸ் வெளியில போச்சுன்னா இது என்னவா மாறும்? COO மைனஸா இருக்கும். சரிங்களா? இப்போ புரோட்டான் டொனேட் பண்றதுனால H பிளஸ் புரோட்டானை டொனேட் பண்றதுனால இது ஆசிட் பார்ட். இங்க அமீன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் அட்ராக்ட் தட் புரோட்டான். அப்போ புரோட்டான் அக்செப்டார் அப்படின்னு என்னது? இட்ஸ் a பேசிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த H பிளஸ் இந்த பக்கம் வந்து NH3 பிளஸ் ஆகவும் மாறும். அப்போ மைனஸ் பிளஸ் அப்படின்னு மாறிச்சினாலே அது போலார். சரிங்களா? மைனஸ் பிளஸ் மாறிச்சினாலே போலார். தட் மீன்ஸ் சார்ஜ்டு போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இது ஆசிட்னு சொல்றீங்களே, ஸ்ட்ராங் ஆசிட்டா வீக் ஆசிட்டா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிளி வி செட். ஸோ Ka வேல்யூ, Ka என்னது? அசிடிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆசிடோடைய ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கு Ka வேல்யூ. Ka வேல்யூ it is directly proportional to acid strength. ஒரு ஆசிட் ஸ்ட்ரென்த் Ka வேல்யூ, எந்த ஆசிட்டுக்கு Ka வேல்யூ அதிகமா இருக்குதோ அதுக்கு ஆசிட் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும் இல்லையா? இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அது அர்த்தம். அப்போ எந்த ஆசிட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இங்க COOH சொன்னா இதுக்கு ஒரு Ka வேல்யூ இருக்கும், கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும். அப்போ Ka வேல்யூ அதிகமா இருந்தா அது ஸ்ட்ராங் ஆசிடிக் கேரக்டரா இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்க பேஸ் வரும்போது Kb வேல்யூ சொல்லுவாங்க. Kb வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், இப்போ இந்த Ka-வை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா பவர்ல கொண்டு போகணும். தட் மீன்ஸ் pH வேல்யூ எப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இதோட நெகட்டிவ் லாகரிதம் வேல்யூ, அதாவது நெகட்டிவ் லாகரிதம் வேல்யூ ஆஃப் Ka இஸ் ஈக்குவல் டு pKa அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த pKa என்னது? pKa அப்படிங்கிறது என்னன்னா Ka-க்கு ஆப்போசிட். Ka வேல்யூ 10ன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிள். pKa நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் 10 அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்டு -1 அர்த்தம். அப்ப 10 அதிகமா -1 அதிகமானா -1 ரொம்ப லோவா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? Ka வேல்யூ அதிகமானா ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்ப pKa வேல்யூ அதுக்கு எப்படி இருக்கும்? pKa வேல்யூ ரொம்ப லோவா இருக்கும். தட்ஸ் த இங்க விஷயம். ஸோ அப்போ pKa வேல்யூ எப்படின்னா சார் இங்க பாருங்க, அப்போ ஒரு ஆசிட் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? ஆசிட் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு pKa. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான். சரி சார், நீங்க Kb வேணாம் சார், pKb கண்டிப்பா லோவா இருக்கும். இப்போ இந்த பேஸ்ன்னு சொல்லும்போது பேஸுக்கும் நம்ம pKa வேல்யூ சொல்லலாம். பொதுவாகவே Kb வேல்யூ அதிகமாக தான் அது பேஸா இருக்கும். அதுக்கு Ka வேல்யூ இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா இருக்குது, ரொம்ப லோவா இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப pKa வேல்யூன்னு சொல்லும்போது என்ன ஆகணும்? அது ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு பேஸுக்கு வந்து pKa வேல்யூ ஹையா இருக்கும். சரிங்களா? pKa வேல்யூ ஹையா இருந்தாலே பேசிக் கேரக்டர் இருக்குதுன்னு அர்த்தம். pKa வேல்யூ லோவா இருந்துச்சுன்னா அது ஆசிட் கேரக்டர்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஒண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். நான் pKb pKa ரெண்டு பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம pKa மட்டும் வச்சுக்கலாம். pKa வேல்யூ எதுக்கு கம்மியா இருக்குதோ அது ஸ்ட்ராங் ஆசிட்டா இருக்கும். அண்டர்ஸ்டுட்?
ஓகேவா? அதே மாதிரி pKa வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்குதோ அது ஸ்ட்ராங் பேஸா இருக்கிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ரைட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது நான் ஆசிட்னு சொன்னா கண்டிப்பா இங்க என்னவா இருக்கும்? pKa வேல்யூ லோவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பேஸ்னு சொன்னா இதுக்கு என்னவா இருக்கும்? pKa வேல்யூ என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். அப்ப பேஸுக்கு pKb வேல்யூ லோவா இருக்கும், ஆசிட்க்கு pKb வேல்யூ அதிகமா இருக்கும். ஆப்போசிட்டா வச்சுக்கீங்களேன். எப்படி ஆப்போசிட் வச்சுக்கலாம் கவனிங்க. இப்போ ஒரு ஆசிட் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும்? Ka வேல்யூ அதிகமா இருக்கும், pKa வேல்யூ லோவா இருக்கும். சரிங்களா? சரி சார், இது வேணாம் சார். அப்ப கண்டிப்பா இப்படி வச்சுக்கலாம். அப்ப Kb வேல்யூ எப்படி இருக்கும்? ஒரு ஆசிட்க்கு கம்மியா இருக்கும், pKb வேல்யூ எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இப்படி கிராஸ் வச்சுங்களேன். அதே மாதிரி பேஸ்னு வச்சுங்களேன். ஒரு பேஸ் இருந்தா Kb வேல்யூ கண்டிப்பா அதுக்கு அதிகமா இருக்கு, பேசிசிட்டி கான்ஸ்டன்ட். தட் டெஃபினெட்லி pKb வேல்யூ எப்படி இருக்குன்னா லோவா இருக்கும் ஒரு பேஸுக்கு. சரி சார், Kb வேணா, காமனா Ka சொல்லுங்க சார். அப்போ Ka வேல்யூ எப்படி இருக்குன்னா லோவா இருக்கும், pKa வேல்யூ கண்டிப்பா ஹையா இருக்கும். pKa வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம pKa வேல்யூ மட்டும் எடுத்துட்டு அப்படின்னா ஆசிட்னா pKa வேல்யூ கம்மியா இருக்கும், பேஸ்னா pKa வேல்யூ அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ நான் என்ன பார்க்க போறேன்? ஃபர்ஸ்ட் கிராண்ட்மா. இதுல இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் என்னது? கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன் பார்ட்டி. ஓகேவா? G ஃபார் கிளைசின். கிளைசின்ல பாத்தீங்கன்னா இது என்னதுல ஆப்டிகலி ஆக்டிவ் இல்ல, இதுக்கு pKa வேல்யூ கம்மியா இருக்குது. pKa வேல்யூ 2.34, இதுக்கு pKa வேல்யூ 9.58. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இதுக்கு பேசிக் நேச்சர் அதிகமா இருக்குது, இதுக்கு அசிட்டிக் நேச்சர் என்ன இருக்குது? அதிகமா இருக்குது. சரிங்களா? pKa வேல்யூ கம்மியா இருந்தா ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகம், pKa வேல்யூ அதிகமா இருந்தா பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகம். இது பேஸா இருக்குது. சரிங்களா? பேஸ் பார்ட், இது வந்து என்னது? அசிட்டிக் பார்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுவாங்க? போலாரா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இங்க இது நான் போலார், பிளஸ் மைனஸா மாறுறதுக்கு சான்ஸ் இல்ல. ரைட், நெக்ஸ்ட் அனலைன். அனலைன் சிங்கிள் லெட்டர் கோட் A, 3 லெட்டர் கோட் ALA. சரி, அனலைனுக்கு என்னது சொல்லலாம்? அனலைன் pKa பாருங்க, எது எதெல்லாம் இருக்கும் பாருங்க. இங்க NH3, NH2, இங்க OH. சோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ரியாக்ஷனை டாமினேட் பண்றாங்க. இதனுடைய ஆசிட்ஸ், இது ஆசிட்டிக் OH COOH, இது பேசிக் NH2. இதனுடைய pKa வேல்யூ இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். ரைட், நெக்ஸ்ட் வேலைன். நெக்ஸ்ட் வேலைன், V ஃபார் சிங்கிள் லெட்டர் V, 3 லெட்டர் வந்து VAL. சோ வேலைன், வேலைன் என்னது? அதே அனலைன் தான். இங்க பாருங்க, இந்த CH2 இருந்துச்சு இல்லையாமா, இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 போட்டா என்னது? அனலைன். இங்க பாத்தீங்கன்னா இங்க CH. சரிங்களா? CH3. அதுலயும் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இன்னொரு இந்த ஹைட்ரஜனுக்கு அகைன் அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்க கவனிங்க, நான் இங்க உங்களுக்கு போட்டு காட்டணும் இல்லையா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லிசன், CH2 NH2 COOH, இதுதான் கிளைசின், இதுதான் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்னு வச்சுங்களேன். ரைட், நெக்ஸ்ட் இதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 போட்டேன், இதுக்கு பேர் என்னது? அலனைன். சரிங்களா? அலனைன் சொல்லுவோம். சரி சார், அந்த ஹைட்ரஜன்ல அதுல again ஒன் மோர் ஹைட்ரஜன் இதை எடுத்துட்டு இன்னொரு CH3 நான் ஆட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேர் தான் வேலைன். இதுக்கு பேர் தான் என்னதுமா? வேலைன். புரியுது உங்களுக்கு? இங்க பாருங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 2 CH3 வந்திருக்கு, தெரியுதுங்களா? இது C. அப்போ என்ன அர்த்தம்? அனலைன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், வேலைன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. தட் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் லியூசைன் அப்படிங்கும் போது என்ன ஆகுது? இங்க பாருங்க, இது என்னது? C, இது CH2, அகைன் ஒரு C. அப்போ கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது பாத்தீங்களா? லியூசைன். அப்ப என்ன சொல்றோம்? கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன். G ஃபார் என்னது? கிளைசின், அலனைன், வேலைன், லியூசைன். 4 அமினோ ஆசிட்ஸ் பார்த்துட்டோம். இனி அடுத்த எவ்வளவு இருக்கு? இன்னும் 1 2 3 4 5. ஸோ டோட்டலா 9. அப்போ ஹைட்ரோபோபிக்ல 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. சொல்யூஷன். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சார் இருக்கு? கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ். 4 பார்த்தாச்சு, G பார்த்தாச்சு, AL பார்த்தாச்சு, V பார்த்தாச்சு, L. G ஃபார் கிளைசின், அலனைன், வேலைன், லியூசைன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா I ஃபார் ஐசோலியூசைன். ஐசோலியூசைன், தட் இஸ் மீன் பை ஐசோலியூசன். 3 லெட்டர் கோட் ILE, சிங்கிள் லெட்டர் கோட் I. இதுல யார் சார் டாமினேட் பண்றாங்க பாருங்க? அமீன்
அமீன் குரூப் நான் pKa வேல்யூ 9.60, pKa வேல்யூ ஆல்கஹாலுக்கு எவ்வளவு 2.26, ரைட். அது ஐசோலியூசைன். நெக்ஸ்ட் M ஃபார் மெத்தியோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a சல்ஃபர் அடிக்டட். இப்ப சல்ஃபர் இப்ப ரிங் என்ன ஆயிடுச்சு, இப்ப கார்பன் செயின் கட் ஆயிட்டு இப்ப இங்க என்ன சல்ஃபர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இது கார்பன் கார்பன் கார்பன், இப்ப சல்ஃபர், இதுக்கு பேர் தான் மெத்தியோனைன். சரிங்களா? இப்ப இந்த மெத்தியோனைன்ல இந்த அமீன் குரூப்பும் இந்த COOH குரூப்பும் தான் என்ன பண்ணுது, pKa வேல்யூ வச்சு இது ஆசிட் ஹைட்ரஜன், இது பேசிக் நைட்ரஜன், ஆசிட் ஹைட்ரஜன் பேசிக் நைட்ரஜன். ஸோ மெத்தியோனைன் 3 லெட்டர் கோடு MET, சிங்கிள் லெட்டர் கோடு M. நெக்ஸ்ட் பாருங்க ஃபினைல் அனலைன். இதுதான் PVT டிம்ஹால் சொன்னோம் இல்லையா, அந்த PVT டிம்ஹால்ல ஃபர்ஸ்ட் வந்தது இந்த எசென்ஷியல், இந்த அமினோ ஆசிட் வந்து எசென்ஷியல் ஃபினைல் அனலைன். சரிங்களா? வேலைன் பார்த்தோம் இல்லையா, T, அப்போ ட்ரைப்டோஃபான், இங்க பாருங்க ட்ரைப்டோஃபான். ஸோ இந்த PVT டிம்ஹால்ல ஃபினைல் அனலைன், அதுதான் இந்த PHE ட்ரிபிள் லெட்டர் வேர்டு அண்ட் F ஃபார் ஃபினைல் அனலைன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ரைட், கவனிங்க. அப்போ இது ஃபினைல் ரிங்கு, இது அனலைன் தான். அதாவது இங்க பாருங்க C, இங்க என்ன H இருந்துச்சு, இங்க என்னது CH2 இருந்துச்சு, அகைன் ஒரு பென்சின் ரிங் ஆட் பண்றாங்க. ஸோ ஃபினைல் ரிங், அதனால இது பேர் ஃபினைல். இது அனலைன், இட்ஸ் லுக் லைக் அனலைன் ஸ்ட்ரக்சர். பட் அந்த அனலைன் ஸ்ட்ரக்சர்ல CH3 வந்து அனலைன், CH3 இருந்து அதை ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு பென்சின் ரிங் ஆட் பண்றாங்க. ஸோ அதனால இது பேர் ஃபினைல் அனலைன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ட்ரைப்டோஃபான். இதை நல்லா கீனா அப்சர்வ் பண்ணுங்க, வீடியோவை நல்லா கிளியரா பாருங்க கண்டென்ட்டை. ட்ரைப்டோஃபான் இதை Wன்னு சொல்றாங்க, ட்ரைப்டோஃபான்ங்கிறத Wன்னு சொல்றாங்க. 3 லெட்டர் வேர்டு வந்து TRP. ஸோ இதுல அமீன் குரூப் இருக்கு, தென் ஆல்கஹால் குரூப் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் புரோலின், இதாமா. சரிங்களா? புரோலின். அப்போ என்ன பார்த்துருக்கிறோம் சொல்லுங்க. I ஃபார் ஐசோல், கிராண்ட்மா பார்த்துட்டேன். கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன் பார்ட்டி. சரியா? G ஃபார் என்னது கிளைசின், AL ஃபார் அனலைன், V ஃபார் வேலைன், I ஃபார் ஐசோலியூசைன், M ஃபார் மெத்தியோனைன், F ஃபார் வாட் இஸ் F? F என்னதுமா ஃபினைல் அனலைன். ஓகேவா? ஃபினைல் அனலைன். அண்ட் W ஃபார் என்னது ட்ரைப்டோஃபான் அப்படிங்கிறது W. சரிங்களா? அண்ட் P ஃபார் புரோலின், புரோலின்ல கூட பாருங்களேன். ரைட், இது ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் வருது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், போலார் அமினோ ஆசிட்ஸ். இப்போ நான் போலார் பார்த்தோம், 9 பார்த்தோம் இல்லையா, இப்போ போலார் அமினோ ஆசிட்ஸ். இந்த போலார் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்கு, இப்போ இதுல பாருங்க. இதுக்கு சார் எப்படி சார் மெனமிக் வேர்ட், அது கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு, நான் போலார். சரிங்களா? இப்போ போலார், இதுக்கு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், சாண்டாஸ் டீம், சாண்டா கிளாஸ் இருக்காங்க இல்லையா, சாண்டாஸ் டீம் கிராப்ஸ் நியூ கில்ஸ் இயர்லி. சாண்டா டீம் என்ன பண்றாங்க, வருஷம் நியூ குவில்ட் மேட்ரஸ் சொல்லுவாங்க, குவில்ட் சொல்லுவோம் இல்லையா, பெட்ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா, குவில்ட் மேட்ரஸ், அது மாதிரி. அப்ப என்ன அர்த்தம், சாண்டா டீம்ஸ் கிராப்ட்ஸ் நியூ குவில்ஸ் இயர்லி, இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம், STCNQY. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் S ஃபார் சிரைன், அதாவது செரின் அப்படின்னு சொல்லுவாங்க, செரின். ஸோ செரின்ல இங்க பாருங்க, இதுல அதே மாதிரி தான் 2 OH குரூப், இதுல இங்க C வருது, இங்க ஒரு CH2 வருது. தட் மீன்ஸ் ஒரு ஆல்கஹால் குரூப் வருது, ஒரு ஆசிட் குரூப் வருது, ஒரு அமீன் குரூப் வருது. போலார் தான், பட் அன்சார்ஜ். இதுல சார்ஜ்னு சொல்ல முடியாது. இந்த ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகும், இந்த ஹைட்ரஜனும் எலிமினேட் ஆகும். இப்போ இதுலயும் O- வரலாம், தென் இதுலயும் கூட O- வரக்கு சான்ஸ் இருக்குது, OH இதாகி. ஸோ இது NH+NH3+ வரும். ஸோ அதனால நமக்கு என்ன இல்லைன்னா, இதுல எந்த பக்கம் சார்ஜ் ஸோ டிஃபைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சாண்டா S ஃபார் செரின். நெக்ஸ்ட் 309. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், 309 சொல்லுங்க, என்னது ட்ரைப்டோஃபான் வேற, 309 சாண்டா டீம், நல்லா கேட்டுக்கோங்க, சாண்டா டீம் கிராப்ட்ஸ் நியூ குவில்ஸ் இயர்லி. சரியா? ஸோ 309 T, அது பாருங்க 3 லெட்டர் கோடு THR, சிங்கிள் லெட்டர் கோடு T. ஸோ 309ல இந்த 2 கார்பன் தான், இது 2 தான் என்னது ஆசிட் பேஸை ப்ரூவ் பண்ணுது. அகைன் இதுல என்ன இருக்குது, ஒரு ஆல்கஹால் குரூப்பும் வருது, ஒரு மெத்தில் குரூப்பும் வருது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க சிஸ்டைன். இதனுடைய பேர் வந்து சிஸ்டைன். அதாவது சாண்டா டீம் கிராப்ஸ் அந்த C தான் சிஸ்டைன். என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல, இந்த OH இங்க பாருங்க, செரினுக்கும் சிஸ்டைனுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது.
செரின்ல OH இருக்குது, சரி செரின்ல. சிஸ்டைன்ல வந்து SH இருக்குது, தயால் இருக்கு. OHனா ஆல், SHனா தயால். SHனா என்னதுமா? தயால் இல்லையா? ரைட். அப்போ இங்க பாருங்க, செரின் நம்ம செரின் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுனாலே சிஸ்டைன் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். அங்க OH போடுவோம், இங்க SH போடுவோம். சோ SH. இப்போ இங்க பாருங்க pKa வேல்யூ இப்போ 3 இது டாமினேட் பண்றாங்க. தட் மீன்ஸ் இங்க இந்த OH வெளியில போகும், அசிடிக் ஹைட்ரஜன். இங்க என்ன ஆகும்? H வாங்கும், H வாங்கும். அப்ப H பிளஸ், அதனால தான் pKa வேல்யூ அதிகமா இருக்கு. pKa வேல்யூ அதிகமானாலே அது பேஸ். பேஸ் மீன்ஸ் புரோட்டான் அக்செப்டார். அப்ப இங்க எப்படியா இருக்கலாம்? அப்ப இங்க எப்படி இருக்கலாம்னு பாருங்க. இங்க வந்து எப்படி வரலாம்? H2 plus S அப்படின்னு மாதிரி வரும். இங்க எப்படி வரும்? pKa அதிகமா இருக்கனால NH3 plus வரும். தட் மீன்ஸ் புரோட்டான் அக்செப்டார். இட்ஸ் a basic nature. அப்ப இதெல்லாம் நான் சார்ஜ்ட், தட் மீன்ஸ் அன்சார்ஜ். இப்ப ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால சார்ஜ் வரும். சிஸ்டைன். சாண்டா டீம் கிராப்ஸ், சாண்டா டீம் கிராப்ஸ் முடிஞ்சது. சாண்டா ஃபார் S for serine and T for threonine and C for cysteine. Next என்னது? கிராப்ஸ் நியூ குல்ஸ் இயர்லி. NQR sorry Y. N for aspargin. அஸ்பார்ஜின்ங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீன். அஸ்பார்ஜின் பாருங்க, ஒன்றும் இல்லைம்மா, இது ஒரு அமைடு. அதேதாம்மா, இந்த செரின்ல OH குரூப் வந்துச்சுன்னா அது செரின். இந்த இடத்துல இங்க OH குரூப் வந்துச்சுன்னா அது அந்த செரின் ஸ்ட்ரக்சர்ல OH க்கு பதிலாக SH வந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் தயால் குரூப் வந்துச்சுன்னா அது சிஸ்டைன். அதுலயே அந்த SH க்கு பதிலா CONH2 வந்துச்சுன்னா, அகைன் CONH2 அமைடு குரூப் வந்துச்சுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அஸ்பார்ஜின் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அஸ்பார்ஜின் 3 லெட்டர் கோடு வந்து ASN, சிங்கிள் லெட்டர் கோடு வந்து N. சார் அஸ்பார்ஜினா ஏ தானே சார் வருது, அனலைன் கூட ஏ தான் வருது. அதனால அஸ்பார்ஜினுக்கு வந்து சிங்கிள் லெட்டர் கோடு வந்து N. அது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அஸ்பார்ஜின் சிங்கிள் லெட்டர் கோடு N. நெக்ஸ்ட் குளுட்டமைன். நெக்ஸ்ட் என்னதுமா? குளுட்டமைன். சரிங்களா? குளுட்டமைன் அப்படின்னா G தானே வரணும். G அப்படின்னா கிளைசின் போயிடும் இல்லையா? அதனால இந்த குளுட்டமைனை Q அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ குளுட்டமைன் சிங்கிள் லெட்டர் கோடு வந்து குளுட்டமைன் Q and G அலைன். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கிறோம்? சிம்பிளான விஷயம் அதேதான். பட் இங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, இங்க இங்க C இன்னொரு கார்பன் ஆட் ஆகுது, அவ்வளவுதான். சரின்னு தெரிஞ்சிச்சுனாலே அதுல அப்படியே நீங்க மாத்திட்டே வந்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுது. அகைன் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி CONH2 அமைடு குரூப். ஒரு ஆசிட் குரூப் இருக்குது, ஒரு அமீன் குரூப் இருக்குது, ஒரு அமைட் குரூப். இதுக்கு பேர் தான் குளுட்டமைன். சரிங்களா? நெக்ஸ்ட் தைரோசின். நெக்ஸ்ட் என்னதுமா? தைரோசின். இதுதான் இயர்லி. அப்ப தைரோசினுக்கு என்னது? Y வரும். தைரோசினுக்கு என்ன வருதுமா? Y. தைரோசின் என்ன சார் அப்படின்னா அதேதான். இந்த செரின்ல இங்க என்ன வந்திருக்கிறதோ, இங்க OH வந்துச்சுன்னா அது செரின். இங்க OH-க்கு பதிலா என்ன போட்டிருக்கிறோம்? ஒரு ஃபினைல் ரிங் நடுவுல போட்டு அதுல OH இங்க லாஸ்ட்ல எடுத்துரும். அப்ப இங்க 3மே வருது பாருங்க. இந்த 3 வர்றதுனால இதெல்லாம் அன்சார்ஜ். இது பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது எந்த பக்கம் பிளஸ் எந்த பக்கம் மைனஸ் எதனுடைய pKa வேல்யூ பொறுத்து சேஞ்ச் ஆகும். ரைட். இதுதான் என்னது? போலார் அன்சார்ஜ். இப்போ நான் என்ன பார்த்தேன்? நான் போலார் என்னது? கிராண்ட்மா விசிட்ஸ் ஆல்வேஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி. அதான் கிளைசின் அலலைன். அப்புறம் என்னது? விசிட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஆல்வேஸ் கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் வேலைன் லண்டன். L ஃபார் லியூசைன். இன் இல்லையா? இன் என்னது? ஐசோலியூசைன். இன் மே ஃபார் என்ன? M என்னது? மெத்தியோனைன். ஃபார் F இல்லையா? ஃபார் F என்னது பார்த்தோம்? F என்னதுமா? ஃபினைல் அனலைன். எஸ், ஃபினைல் அனலைன். சரிங்களா? ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி. Wங்கிறது ட்ரைப்டோஃபான் அண்ட் பார்ட்டி P ஃபார் ப்ரோலைன். P ஃபார் ப்ரோலைன். ரைட். நெக்ஸ்ட் சாண்டா டீம் கிராப்ட்ஸ் நியூ புல்ஸ் இயர்லி. Santa S for serine and Santa team T for threonine and C for Krebs, C for cysteine and another Santa team Krebs nucleus. N for arginine, aspargine. Next Kulz, Q for glutamine and T yearly. அத இயர்லி வந்து Y வருது இல்லையா? அதுக்கு பேரு தைரோசின். அதுக்கு பேர் என்னதுமா? தைரோசின். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னது சார்? அதே போலார்ல இப்ப சார்ஜ்டு.
ஓகேங்களா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆக மொத்தம் அதுல எவ்வளவு? ஒரு 6, 9, 15 பார்த்துட்டோம். இப்போ இதுல ஒரு 5 பார்த்தா 20 அமினோ ஆசிட்ஸ் ஓவர். இந்த 20ல 10 அமினோ ஆசிட்ஸ் ஃபார் எசென்ஷியல், 10 அமினோ ஆசிட்ஸ் ஃபார் நான் எசென்ஷியல். எசென்ஷியலுக்கு தான் பிவிடி டிம்ஹால்னு சொன்னோம். அந்த பிவிடி டிம்ஹால் அண்ட் 20 அமினோ ஆசிட்ஸை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறோம். போலார், நான் போலார், அந்த போலார்ல சார்ஜ்டு, நான் சார்ஜ்டு. சரியா? ரைட். சரி, இது எப்படி வச்சுக்கலாம்? டிராகன்ஸ் ஈட் நைட்ஸ் ரைடிங் ஹார்சஸ். டிராகன் ஈட்ஸ் நைட்ஸ் ரைடிங் ஹார்சஸ். நைட்ஸ் ரைடிங் ஹார்சஸ். சரிங்களா? அதாவது டிராகன்ஸ் ஈட்ஸ் நைட் ரைடிங் ஹார்சஸ். டி ஃபார் அஸ்பார்டிக் ஆசிட். அஸ்பார்டிக் ஆசிட். அது ஏன் சார் அஸ்பார்டேட் எழுதிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க என்ன இருக்காது? COO மைனஸ்னு இருக்கும். இப்போ இங்க OH இருக்காது, இங்க O மைனஸ்னு இருக்கும். அது அஸ்பார்டேட் எஸ்டர் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்குது? புரோட்டானை லாஸ் பண்ணிருக்குது. அதனால இங்க மைனஸ், நெகட்டிவ்லி சார்ஜ். தட் நெகட்டிவ்லி சார்ஜ் இட்ஸ் ப்ரூவ் லைக் அசிட்டிக் நேச்சர். அதான் H+ ரிலீஸ் பண்ணிருக்கு இல்லையா? அதனால அது ஆசிட். ஸோ இப்போ ஆசிட்டிக் நேச்சர், அதனால இங்க மைனஸ், தட் இஸ் மீன் பை சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜஸ். அஸ்பார்டிக் ஆசிட், அஸ்பார்டேட். இதனுடைய சிங்கிள் லெட்டர் வேர்டு வந்து D, ட்ரிபிள் லெட்டர் வேர்டு வந்து ASP. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமைன் பார்த்தோம். குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமைன் எப்படி பார்த்தோம்? அது Qன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இங்க குளுட்டமைன். இது Q. இது என்னது? போலார் தான், பட் அன்சார்ஜ்டு. பட் இது போலார் பட் சார்ஜ்டு. குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிட் ஆசிட்னே வந்துருச்சு இல்லையா? அதனால இங்க OH இருக்காது. COOHல இது COO மைனஸ் தான் இருக்கும் இங்க. ஸோ இந்த இடத்துல COO மைனஸ்னு இருக்கும். அப்ப COO மைனஸ் இருக்கிறதுனால இது குளுட்டமேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஈன்னு சொல்றோம். அப்ப டிராகன் ஈட்ஸ். டிராகன் ஈட்ஸ் நைட்ஸ் ரைடிங் ஹார்சஸ். Dragon for D. D for what is it? Aspartic acid. Then again eats. E for glutamic acid. அப்ப aspartic acid, glutamic acid ரெண்டுமே acidic amino acids and also negatively charged. அதான் COO minus வருது இல்லையா? negatively charged. It's a minus வருதுனால polar. plus minus வரும். Next basic, அதாவது basic nature, positive amino acids. எது சார் positive amino acidsனா? Nights, KRN, KRH. K for, what is a K for? Lysine. Lysine. சரிங்களா? Lysine. It's a L. K for lysine. இந்த lysine எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Lysine for இதுதான். அப்போ இங்க COOHல இப்போ இந்த lysine என்ன பண்ணுது? NH2 இருக்கு பாத்தீங்களா? இது NH3 plus மாறும். புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். அதனால இது பேசிக் நேச்சர். அப்ப lysine. நெக்ஸ்ட் அர்ஜினைன். ஆர்னு சொல்லுவோம். இதனுடைய ட்ரிபிள் லெட்டர் வேர்டு வந்து ARG. ஸோ பேசிக். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். என்ன சார்ஜ்னு? அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இது பாருங்க எத்தனை NH. இப்போ NH, இது C, இங்க CS3. இப்படி வந்துச்சுன்னா இது அனலைனா. இன்னொரு இது வந்துச்சுன்னா இன்னொரு C, அகைன் இன்னொரு C, NH2, NH2, NH2. இப்போ இங்க டபுள் பாண்ட் NH இருக்கு, இமீன்ஸ் மாதிரி இருக்கும். அதுல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆகி பிளஸ் ஆகும். இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ இதுக்கு பேரு அர்ஜினைன். நெக்ஸ்ட் இஸ்டடைன். ரொம்ப முக்கியமான ஒரு புரோட்டீன் நமக்கு. இது இஸ்டடைன்ங்கிறது ஒரு நமக்கு ஒரு ஹார்மோன். இதுல கூட நம்ம இது யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த இஸ்டடைன் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இஸ்டடைன் பாருங்க, இது HISன்னு சொல்லுவோம், இது Hன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் லெட்டர் வேர்டு. அப்போ இது பாத்தீங்கன்னா இதுல என்னது? இதுதான். இதுல இந்த ஹைட்ரஜன், இந்த நைட்ரஜன் ஒரு புரோட்டான் அக்செப்ட் பண்ணி பிளஸ்ஸா மாறும். தட் இஸ் மீன் பை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுல மெயினா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸ் உடைய விஷயம் என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல PVT, PHEனா கண்டிப்பா அது ஃபினைல். சரியா? ஃபினைல் அனலைன் தான். ஃபினைல் அனலைன். PHE அதை தான் அவங்க Pன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவலி அதோட சிங்கிள் லெட்டர் வேர்டு வந்து F. அது வேற, இது வேற. நம்ம புக்ல கொடுத்த மெனமிக் வந்து PVT டிம்ஹால்ங்கிறது வந்து சும்மா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துட்டாங்க. பட் அதனுடைய சிங்கிள் லெட்டர் வந்து நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 3 இது சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னேன்? கிராண்ட்மா ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி. அது ஒண்ணு. அது நான் போலார் இருக்கு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ரெண்டாவது சாண்டா டீம். அது போலார் ஆனா அன்சார்ஜ்டு. தட் மீன்ஸ் சாண்டா டீம்ஸ் கிராஃப்ட்ஸ் நியூ கில்ஸ் இயர்லி. இது வந்து என்னது? போலார் தான் ஆனா அன்சார்ஜ்டு. போலார்ல சார்ஜ், அதாவது அசிடிக் பேசிக் ரெண்டு சேர்ந்து டிராகன் ஈட்ஸ் நைட்ஸ் ரைடிங் ஹார்சஸ்.
இந்த 3 மெனமிக் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன ஆகும் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிவிடி டிம்ஹால் அப்படிங்கிறது வந்து நமக்காக நம்ம புக்ல நம்ம கொடுத்துருக்கிற ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இவ்வளவு பிரீஃபா எல்லாம் நம்ம புக்ல என்ன இருக்காது, நமக்கு இருக்காது. பட் நம்ம இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னேன். சரிங்களா? ரைட். பிவிடி டிம்ஹால்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபினைல் அனலைன், அதுதான் பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. இங்க 3 லெட்டர்ஸ் கோடு தான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க, இந்த 3 லெட்டர்ஸ் கோட்ல தான் ஒவ்வொரு லெட்டர் எடுத்துட்டாங்க. ஃபினைல் அனலைன், வேலைன், த்ரியோனைன், ட்ரைப்டோஃபான், ஐசோல்யூசைன், மெத்தோனைன், ஹிஸ்டடின், அர்ஜினைன், லியூசைன் அண்ட் லைசின். இதெல்லாமே என்னதுமா, இதெல்லாம் தான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அமினோ ஆசிட்ஸ் இப்போ எத்தனை, இதுல 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 10 அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட ஒன்னு ஜாயின் இப்படி ஜாயின் பண்ணி இருந்துச்சுன்னா அதைத்தான் நான் என்ன சொல்றேன், புரோட்டீன் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரோட்டீன் அப்படின்னா இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ல இப்போ 3 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது ஒரு புரோட்டீன், இல்ல 4 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தாலும் ஒரு புரோட்டீன், 5 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தா ஒரு புரோட்டீன், 7 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தா ஒரு புரோட்டீன், ஈவன் 10 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தாலும் புரோட்டீன். ஓகேங்களா? இப்படி புரோட்டீன் என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டீனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர், இதை பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் நடத்துனது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 மெனமிக் சொன்னேன். ஒன்னு பிவிடி டிம்ஹால் சொன்னது நம்ம புக்ல இருக்கிறது, அதை விட்டுருங்க. இது 3 மெனமிக் பாத்தீங்கன்னா, அது என்னது, கிராண்ட்மா விசிட்ஸ் ஆல்வேஸ் இன் லண்டன், ஆல்வேஸ் விசிட்ஸ் லண்டன் இன் மே ஃபார் வின்ஸ்டன்ஸ் பார்ட்டி. ஒன்னு. ரெண்டாவது சாண்டா டீம் கிராப்ட்ஸ் நியூ கூல்ஸ் இயர்லி, அது ஒன்று. 2. மூணாவது என்ன சொன்ன அப்படின்னா, டிராகன் ஈட்ஸ் நைட்ஸ் ரைடர் ஹார்ஸ், ரைடிங் ஹார்சஸ். இது 3 மெனமிக். சரி, இதுல 3லயே உங்களுக்கு கிளியரா நீங்க என்ன பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரொம்ப டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.